بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பேரருள், அவனுடைய தீனை, மார்க்கத்தை அதன் தூய வடிவில் கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய ஒரு நோக்கில் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நமது சிறந்த நியத்துகளை பொருந்திக் கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நமது மார்க்கத் தலைப்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு செய்த வசியத்துகள் என்ற இந்த தலைப்பில் பல முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த செய்திகளை சொல்லுகின்ற போது ஒவ்வொருவரும் தனது நிலையை இந்த செய்தியோடு உரசி பார்த்து கொள்ளுங்கள். அதாவது இதில் சொல்லப்பட்ட இந்த வசியத், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த வசியத் எனது வாழ்வில் எந்தளவு செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது, எந்தளவு செல்வாக்கு செலுத்துகிறது என்ற அந்த விடயத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியாக சொல்லும்போது, அதாவது இது அந்த சஹாபிக்கு, நபித்தோழருக்கு செய்யப்பட்ட வசியத்து தானே என்று அப்படி நீங்கள் விளங்கி, அந்த சஹாபிக்கு செய்யப்பட்ட வசியத்து தான். ஆனால் இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு செய்தாங்கண்டா ஒட்டுமொத்த உம்மத்துக்கும், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும். எனவே ஒவ்வொருவரும் எனது வாழ்வில் இந்த விடயம் எந்த அளவு செயல்பாட்டில் இருக்கிறது, செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை ஒவ்வொருவரும் ஒரு சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள், அதை தன்னோடு உரசி பார்த்து கொள்ளுங்கள் என்ற அந்த நினைவூட்டலோடு, அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த வசியத்துகள் திருமிதி என்ற கிரந்தத்தின் 2305, இப்னு மாஜாவின் 4217, அஹ்மதில் 8095 ஆகிய எண்களிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் மார்க்க கல்வியை கற்பதில் மிக ஆர்வம் கொண்ட ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நிறைய மார்க்க விடயங்களை கற்றுக்கொண்டவர்.
அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய இந்த வசியத்துக்களை பாருங்கள். இதில் முதல் வசியத்தாக நபி அவங்க என்ன வசியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது குன் வரிஅன் தகுன் மின் அஅபதின் நாஸ், நீங்கள் பேணுதல் உள்ளவராக மாறிவிடுங்கள், பேணுதல் உள்ளவராக மாறிவிடுங்கள். அதாவது நீங்கள் அதன் மூலம் மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் கட்டுப்பட்ட ஒருவராக, மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தியவர்களில் ஒரு முதன்மையான நிலையை நீங்கள் அதன் மூலம் அடைந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே பேணுதல், இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேணுதலான வாழ்க்கை. பேணுதல் என்பது என்ன செய்து, அல்லாஹ்வுக்கு அவர் முழுமையாக அடிபணிந்த ஒரு அடியார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற முக்கியமான ஒன்றாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் இந்த பேணுதல் என்பது நமது வாழ்வில் எந்த அளவு செல்வாக்கு செலுத்துகிறது, நமது பேச்சில், நமது இபாதத்தில், நாம் சமூக உறவாடல்கள், இப்படி ஒவ்வொன்றிலும் இந்த பேணுதல் என்பது எந்த அளவு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சு நான் திரும்ப கேட்பேன், கேட்கும்போது சொல்ல வேண்டும். இரண்டாவது அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வர்த பிமா கஸமல்லாஹு லக தகுன் மின் அக்னன் நாஸ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதை பங்கு வைத்தானோ அதை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பங்கு வைத்ததை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். நீங்கள் தான் மனிதர்களில் மிகப்பெரிய செல்வந்தர். நீங்கள் என்ன செய்வீங்க, மனிதர்களிலே நீங்கள் செல்வந்தராக ஆகிவிடுவீர்கள். எதன் மூலம் என்றால், அல்லாஹ் எனக்கு எதை பங்கு வைத்தானோ அதை நான் பொருந்தி கொண்டேன் என்ற இந்த ரிதா, இது உங்களை என்ன செய்யும், மனிதர்களிலே நீங்கள் தான் செல்வந்தர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பாருங்கள், எவ்வளோ அற்புதமான வழிகாட்டல்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எவ்வளோ அற்புதமான வழிகாட்டல்கள். இன்று நாங்கள் பார்க்குறோம், எவ்வளவுதான் ஒருவனிடம் செல்வம் இருந்தாலும் அவன் உள்ளத்தளவில் ஏழ்மையோடு இருக்கிறான். காரணம் என்ன? போதாது போதாது போதாது, திருப்தியற்ற அந்த நிலை நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் சிலர்கள் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் குறைவாக சம்பாதித்தாலும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, ஏன்னா அவங்களுடைய உள்ளங்கள் நிறைந்து இருக்கின்றன, அந்த நிறைவான தன்மை இருக்கிறது. எனவே இங்கு அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல் என்னவென்றால், அல்லாஹ் உங்களுக்கு எதை பங்கு வைத்தானோ அதை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். எனவே நாங்கள் அடுத்த வந்ததெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கு பங்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று, நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், நாம் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் தான் என்ன செய்திருக்கிறோம், அவர்களுக்கு மத்தியில் பங்கு வைத்திருக்கிறோம். அப்போ ஏன் நான் பொறாமைப்பட வேண்டும்? அடுத்தவனுடைய பொருளாதாரம், அடுத்தவனுடைய வசதி வாய்ப்புகள், அதை பார்த்து நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? அவற்றை பங்கு வைத்தவன் அல்லாஹ், அவற்றை பங்கு வைத்தவன் அல்லாஹ். எனவே எனக்கு இதை பங்கு வைத்தவன் அல்லாஹ், நான் அதை என்ன செய்வது, மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக பொருந்திக் கொள்வது. அப்போ இது இதில் இரண்டாவது விஷயம். மூன்றாவது அருமையான சகோதரர்களே, செய்யக்கூடிய வசியத் எந்த சஹாபிக்கு செய்கிறாங்க சொல்லுங்க? பாடத்தில் இருக்கிறீங்களா? பாடத்தில் இருக்கணுமா? எந்த சஹாபிக்கு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்யக்கூடிய மூன்றாவது வசியத் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். எத்தனாவது? மூன்றாவது. என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நீங்கள் உங்களுக்கு விரும்புவதை பிற முஸ்லீம்களுக்கு நீங்கள் விரும்புங்கள். நீங்கள் எதை உங்களுக்கு விரும்புகின்றீர்களோ, எதை நீங்கள் உங்களுக்கு விரும்புகின்றீர்களோ அதை, அதாவது உங்களோட குடும்பத்துக்கு, மா துஹிப்புலி நஃப்ஸிக வ அஹ்லி பைத்திகன்றாங்க சொல்லாங்க, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் முஸ்லீம்கள், பிற முஸ்லீம்களுக்கும் விரும்புங்கள். எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு பண்பு பாருங்கள்.
உண்மையில் இந்த பண்பு நமக்குள் வளர்ந்து விட்டால் நாம் என்ன செய்வோம்? எப்போதும் முஸ்லிம்களுக்கு நன்மையைத்தான் விரும்புவோம். மறைவில் நாம் முஸ்லிம்களுடைய நன்மைக்காக துஆ செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக அவங்களுக்கு செய்த வசியத் பாருங்க. அவங்க உம்மத்தின் மீதுள்ள அந்த நேசம், அவங்க உம்மத்தின் மீது கொண்ட முஹப்பத் எப்படி அவர்களை மாற்றியது? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை, நபி அவர்களுடைய கூற்றுகளை அதிகம் அறிவிக்கக்கூடிய நபித்தோழராக அவர் மாறினார். மார்க்கத்தை இந்த உம்மத்துக்கு எடுத்துரைத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பை அவர்கள் பெற்றார்கள். எதனால்? உம்மத்துக்கு நன்மையை விரும்பினார்கள், உம்மத்துக்கு நலவை விரும்பினார்கள். எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் விவசாயத்தில் உங்களுடைய தொழில் துறவுகளில் இருக்கும்போது நான் அல்லாஹ்வுடைய தூதரின் சபையிலிருந்து நான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டேன், அறிவை தேடினேன் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க கற்ற அந்த மார்க்கம், அவர்கள் பெற்றுக்கொண்ட மார்க்கம், தன்னோடு அதை அவர்கள் மட்டுப்படுத்தி கொள்ளாமல் என்ன செய்தார்கள்? அதை மக்களுக்கு அறிவித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் செய்திகளை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். எனவே சஹாபாக்களுடைய பெயர்களில் நாங்கள் அதிகம் உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பேர். ஏன்? அதிகம் ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழர், அதிகம் ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழர். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு ஏற்ப அவங்க உம்மத்துக்கு நன்மையை விரும்பினார்கள், நலவை நாடினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவங்க அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவதாக அவருக்கு சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எதை வெறுப்பீர்களோ அதை நீங்கள் பிற மூமின்கள் விஷயத்திலும் வெறுக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் எதை வெறுக்கின்றீர்களோ, நீங்கள் எதை உங்களுக்கு வெறுக்கின்றீர்களோ, உங்களுடைய குடும்பத்துக்கு வெறுக்கின்றீர்களோ, அவைகள் பிற முஸ்லிம்களுக்கும் அது நடக்கக்கூடாது என்று வெறுக்க வேண்டும். அப்படி வெறுத்தால்தான் தகுன் மூமினன், நீங்கள் மூமினாக இருப்பீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் மூமினாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அதாவது உங்களுக்கு நீங்கள் எந்த துன்பத்தை வெறுப்பீர்களோ, எந்த கஷ்டத்தை வெறுப்பீங்களோ, உங்களோட குடும்பத்துக்கு என்ன துன்பங்களை கஷ்டங்களை வெறுப்பீர்களோ, அதே போன்று நீங்கள் பிற முஸ்லிம்களுக்கும் அவ்வாறான கஷ்டங்கள் துன்பங்கள் வருவதை வெறுக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் மூமினாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்த அருமையான சகோதரர்களே சொல்கிறார்கள், வஜாவிர் மன்ஜாவர்த பி இஹ்சானின், உங்களோடு யார் இருக்கிறாங்களோ, உங்களை சுற்றி யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். இப்படிதானே? இப்போ நாங்கள் அதாவது நமது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை கவனிப்பது நமது கடமை. நமது ஊரில் ஒரு ஏழை பசியோடு மரணிக்கிறான் என்று சொன்னால் உண்மையில் அந்த ஊரை சார்ந்தவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு, பக்கத்து ஊருக்காரன் அல்ல. முதலில் அதுக்கு பொறுப்பு யாரு? அது அந்த ஊரில் உள்ளவன், அக்கம் பக்கத்தில் உள்ளவன் தான் பொறுப்பு. இப்போ ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்பும்போது என்ன சொன்னாங்க? துஹது மின் அக்னியாஹிம் வ துரத்து இலா ஃபுகராஹிம், அங்குள்ள செல்வந்தர்களிடமிருந்து எடுத்து அங்குள்ள ஏழைகளுக்கு கொடுங்க. புரியுது அவங்க சொல்றது? என்ன சொல்றாங்க? அங்குள்ள செல்வந்தர்களிடமிருந்து ஜகாத்தை வசூலித்து யாருக்கு கொடுக்க வேண்டும்? அங்குள்ள ஏழைகளுக்கு கொடுங்க. அவங்க தான் முதன்மையானவங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அக்கம் பக்கத்தில் உள்ள ஏழைகளை கவனிப்பது அவருடைய பொறுப்பு. அல்லாஹ் நிச்சயமாக அதை பற்றி கேட்பான். உங்களோட அக்கம் பக்கத்தில் ஏழைகள் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வறியோர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்கள் தான் முதன்மையானவர்கள். அதில் பாருங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உங்களை சுற்றி உள்ளவர்கள், உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க, உபகாரம் செய்யுங்க. சிலரை பார்த்தீங்கன்னா என்னது, விளம்பரத்துக்காக மக்கள் போற்ற வேண்டும், மக்களுடைய பாராட்டுக்காக எங்க விளம்பரம் கிடைக்குதோ அங்க செய்வாங்க. அக்கம் பக்கத்தில் செஞ்சா விளம்பரம் கிடைக்காது, மறந்துடுவாங்க. அது கூடாது. எனவே இது ஒரு முதன்மையான விடயம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது வஇய்யாக வகஸரத்துல் வஹிக் என்று சொல்றாங்க, அதிகம் சிரிப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அதிகம் என்னது? சிரித்து கொண்டே இருப்பது. இவ்வாறு சிரித்து கொண்டிருப்பது என்ன ஒரு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கண்டா, அதாவது அது உள்ளத்தை என்ன செய்யும் என்றால் ஃபசாதாக்கும், அது உள்ளத்தை கெடுத்து விடக்கூடிய ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி தானே சிலவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சினிமா பார்க்குறது இல்லை, இந்த காமெடி அதில் மட்டும்தான் கொஞ்சம் பார்ப்போம். சினிமா பார்க்குறது இல்லை, எதை பார்ப்போம்? சொல்லுங்கள். காமெடி சீன் என்னதுக்கு? சிரிக்கிறது. அப்போ எனவே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது நாங்கள் மறுமையை இலக்காக கொண்ட ஒரு சமுதாயம், மறுமையுடைய வெற்றி, சொர்க்கம் நரகம், கபருடைய வாழ்க்கை, இதையெல்லாம் ஈமான் கொண்ட ஒரு சமுதாயம் நாங்கள். அப்போ எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில், இஸ்லாமிய மார்க்கத்தில் அதாவது ஒரு பரிஹசித்தல் என்ற விடயங்கள் என்பதெல்லாம் மார்க்கம் தடுக்கவில்லை. சில வரையறைகள் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த வரையறைகளுக்குள்ளெல்லாம் அவைகள் என்ன செய்யலாம், அந்த உணர்வுகள் இருக்கும், மனிதன் என்றால் இருக்கும். ஆனால் அது இஸ்லாம் என்ன செய்து அதை நிர்வகிக்கிறது. இஸ்லாம் இப்படித்தான் அது இருக்க வேண்டும். எனவே ஒருவர் அதிகம் சிரித்து கொண்டு இருத்தல் என்பது என்ன செய்துவிடும், அவரது உள்ளத்தை அது கெடுத்துவிடக்கூடியது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 6 விடயங்கள், இதில் நாங்கள் மொத்தம் 6 விடயங்களை பார்த்தோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வசியத்துக்கள். இந்த 6ல் உங்களுக்கு எது ஞாபகத்தில் இருக்குது? சொல்லுங்க பாப்போம், ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். பேணுதல். ஒரு பேணுதல் என்பது உங்களை எப்படி மாற்றும்? பேணுதல் என்ற அந்த பண்பு, அதை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது அதை உங்களை யாராக மாற்றும்? எப்படி? அது முக்கியமான விஷயமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதில் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு நீங்கள் முழுமையாக அடிபணிந்த ஒரு மனிதர். பேணுதல் என்பது எப்படி உங்களை ஆக்கும் என்றால், அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்த ஒரு மனிதர் என்ற சிறப்பு உங்களுக்கு பெற்றுத்தரும். அதுதானே பேணுதல் என்பதை அல்லாஹுடைய தூதர் அதில் ஒரு விஷயமா சொன்னாங்க. வேற என்ன ஞாபகத்தில் இருக்குது உங்களுக்கு? அல்லாஹ் எதை உங்களுக்கு பங்கு வைத்தானோ அதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். அதன் மூலம் நீங்கள் யாராக மாறுவீர்கள்? மனிதர்களிலே நீங்க தான் செல்வந்தர். சுப்ஹானல்லாஹ். மனிதர்களிலே நீங்க தான் யாரு? செல்வந்தர் என்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க தான் செல்வந்தராக மாறுவீர்கள் என்று சொல்கிறார்கள். சரி, வேற என்ன ஞாபகத்தில் இருக்குது உங்களுக்கு சொன்னதுல? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்ன நன்மைகளை நீங்கள் நாடுகிறீர்களோ, எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் பிற முஸ்லிம்களுக்கும் பிறருக்கும் விரும்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதோடு சேர்த்து தான் அடுத்ததும் வருது. என்ன? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எதை வெறுப்பீர்களோ அதை நீங்க என்ன செய்யுங்க, பிற முஸ்லிம்களுக்கும் நடக்கக்கூடாது என்று வெறுங்கள். நீங்க அதன் மூலம் யாராக மாறுவீங்க? யாராக? மூமினாக. எப்படி சொல்றாங்க? மூமினாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து முஸ்லிமாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிமாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வஜாவிர் மன் ஜாவர்த பி இஹ்சானின் தகுன் முஸ்லிமா. உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலம், உபகாரம் செய்வதன் மூலம் நீங்க யாராக மாறுவீங்க? நீங்க முஸ்லிமாக மாறுவீர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். தகுன் முஸ்லிமன் என்று சொல்கிறார்கள். அதே போன்று கடைசியாக ஒன்றை எச்சரிக்கிறாங்க, அதுதான் உள்ளத்தை பால்படுத்தக்கூடியது. அதுதான் உள்ளத்தை பால்படுத்தக்கூடிய விடயம். என்ன? அதிகம் சிரித்தல். புரியுதா சொல்றது? அதிகம் சிரித்தல் என்ற இந்த பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். சரி, இதில் நாங்க இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் செய்த மற்றொரு வசியத், அதாவது அவங்க சொல்றாங்க, நான் மரணிக்கும் வரை இவற்றை விடமாட்டேன் என்ற ஒரு உறுதியோடு இருந்தாங்க. அதுல மரணிக்கும் வரை நான் இவற்றை விடமாட்டேன் என்ற உறுதியோடு இருந்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். 3 விஷயங்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் வருகிறது. 1178வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த உறுதி நம்மிடம் இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்கிறோம் என்றால் அதை எமது வாழ்வில் செயல்படுத்துகின்ற அந்த உறுதி நம்மிடம் இருக்க வேண்டும். இது நமக்கு இயலாது முடியாதுன்னு நாம் நினைத்து விடக்கூடாது. ஒரு உறுதி எடுக்க வேண்டும். இதை நான் நிச்சயமாக எனது வாழ்வில் செயல்படுத்துவேன். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வசியத்துக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யார்? இந்த உம்மத்துக்கு நன்மையை மட்டுமே விரும்பக்கூடியவர்கள். தனது சமுதாயத்துக்கு நன்மையை மாத்திரம் விரும்பிய ஒரு தலைவர், தனது உம்மத்துக்கு சிரமத்தை விரும்பாத ஒரு தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய வசியத்துகள் நாங்கள் எவ்வளவு எங்கட தலைக்கு மேல் வைத்து நாம் அதை என்ன செய்ய வேண்டும், அவற்றை செயல்படுத்த வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் அதற்கு கொடுக்க வேண்டும். ஏன்? இது அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு செய்த வசியத், அல்லாஹ்வுடைய தூதருடைய வசியத். என் அருமையான சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அந்த 3 வசியத்துக்கள் என்னவென்றால், ஒவ்வொரு மாதமும் சுன்னத்தான 3 நோன்புகளை வைத்துக் கொள்வது, ஒவ்வொரு மாதமும் சுன்னத்தான 3 நோன்புகளை நோற்றுக்கொள்வது. இதுல 13, 14, 15 என்று அப்படி வசியத் இல்லை. இது மாதத்தில் 3 நோன்புகள், அந்த நாட்களில் முடியலையா, அதுவும் சுன்னத்தான நாட்கள் தான், அந்த நாட்களில் முடியலையா, வேறு நாட்களில் சுன்னத்தான நோன்புடைய விஷயத்தில் ஒரு அளவுகோலை தான் நீங்க பார்க்க வேணும். என்ன அளவுகோல்? தடுக்கப்பட்ட நாட்களில் தனியாக வைக்கக்கூடாது, தடுக்கப்பட்ட நாட்களில் தனியாக சுன்னத்தான நோன்பு வைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு வைக்கக்கூடாது. வியாழன் ஓடு சேர்த்து வெள்ளி சேர்த்து கொள்ளலாம், வெள்ளியோடு சனியை சேர்த்து கொள்ளலாம், இப்படி வைப்பதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே நாங்கள் மாதத்தில் சுன்னத்தான 3 நோன்புகள் நோட்பது, அந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்த சிறப்பு இருக்கிறது என்பது ஆதாரப்பூர்வமான செய்தி. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு செய்த வசியத் 3 நோன்புகள் மாதத்தில். அடுத்த நறுமையான சகோதரர்களே, ஸலாத்துல் துஹா, லுஹாவுடைய தொழுகை, 2 ரக்காத். எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். உங்களுக்கு சூரியன் உதித்து ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள்லிருந்து அந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது, ஆரம்பிக்குது. லுஹருடைய அதானுக்கு ஒரு 10 நிமிடம் வரை ஒரு நீண்ட நேரம் இருக்கிறது உங்களுக்கு. அந்த நேரத்துக்குள்ள 2 ரக்காத் தொழுது கொள்வது, அந்த நேரத்துக்குள்ள 2 ரக்காத்துகள் தொழுவது. லுஹா தொழுகையுடைய சிறப்பு என்ன படிச்சிருக்கிறோம்? உடலில் உள்ள 360 மூட்டுக்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் சதகா செய்ய வேண்டும். சதகா செய்ய வேண்டுமா இல்லையா? எல்லாம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரியா? வாக்கிங் எவ்வளோ போறீங்க ஒரு நாளைக்கு? எவ்வளோ நேரம் வாக்கிங் போறீங்க தானே? எவ்வளோ நேரம் டைம் கொடுக்குறீங்க? ஒரு அரை மணி நேரம் கொடுக்குறீங்க, அப்படி தானே? அது எதற்காக கொடுக்குறீங்க? உடலுடைய ஆரோக்கியம், அப்படி தானே? உடலுடைய ஆரோக்கியத்துக்காக. உடல் உடலுடைய மூட்டுக்கள் எல்லாம் நன்றாக இயங்குகிறது. அப்போ அதற்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டுமா இல்லையா? இருக்க வேண்டும். 2 ரக்காத் நீங்கள் துஹா தொழ எவ்வளோ நேரம் தேவைப்படும்? எத்தனை நிமிஷம்? ஒரு 3-4 நிமிடங்கள் 2 ரக்காத் துஹா தொழுவதற்கு. அப்போ சுப்ஹானல்லாஹ், இப்போ நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும் போது அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவதாகத்தான் சொல்கிறான். அப்போ நாம் இதில் கவனம் எடுக்க வேண்டும். அப்போ பாருங்கள், ரசூலுல்லாஹ் செய்த வசியத் எங்கட சமுதாயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த துஹா தொழுகை எல்லாம் தொழக்கூடியவங்க வயசானவங்க தான். என்ன, இதெல்லாம் வயசான காலத்தில் பார்த்துக்கொள்வோம். ஏன்னா வயசானவங்க தொழக்கூடிய தொழுகை மாதிரி இந்த துஹா எல்லாம் ஆயிடுச்சு. புரியுது அவங்க சொல்கிறது? அந்த மாதிரி சமுதாயத்தில் ஒரு பார்வை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ முக்கியமான ஒரு தொழுகை துஹா. அதே போன்று 3ஆவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தூங்குவதற்கு முன்னால் வித்ரை தொழுது கொள்ளுங்கள், தூங்குவதற்கு முன்னால வித்ரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இந்த 3ஐயும் நான் மரணிக்கும் வரை விடவே இல்லை என்று சொன்னால் அவங்க அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை பெற்றார்கள் அதை தனது வாழ்விலே செயல்படுத்துவதில். எனவே நறுமையான சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வசியத். இதே வசியத்தை ரசூலுல்லாஹ் இன்னொரு சஹாபிக்கும் செஞ்சாங்க. யார் அந்த சஹாபி சொல்லுங்க பாப்போம். இதே இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் செய்த இந்த 3 வசியத்துக்களையும் நபி அவர்கள் இன்னும் ஒரு நபி தோழருக்கும் செய்தாங்க. யார் அது? ஞாபகம் இருக்குதா யாருக்காவது? அபூதர் ரலியல்லாஹு. யாருக்கு? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோமா இல்லையா? அந்த நபி தோழருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3 உபதேசங்களையும் வசியத்துகளையும் செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். சரி, இப்போ நாங்கள் படித்ததில் மொத்தம் இப்போ எத்தனை வசியத்து பார்த்துட்டோம்? அதில் எத்தனை பார்த்தோம்? 6. அப்போ இதில் எத்தனை பார்த்தோம்? 3. அப்படி எத்தனை? 9 வசியத்துக்கள். சரி, இப்போ அடுத்து நாங்கள் வருவோம். என் அருமையான சகோதரர்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வசியத்துக்கள்ல இந்த ஹதீஸ் எங்கு வருது என்றால், முஸ்லிம்ல 648வது வரக்கூடிய செய்தி. அதாவது அவங்க சொல்றாங்க, இன்ன ஹலீலி என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க. ஹலீலி என்ற வார்த்தையை அபூ ஹுரைரா பயன்படுத்துறாங்க. ஹலீல் என்றால் என்ன அர்த்தம்?
உற்ற நேசர், உற்ற தோழர் என்பதுதான் அர்த்தம். அப்போ சஹாபாக்கள் சொல்லும்போது எனது உற்ற நேசர் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வசியத்து செய்தார்கள், எனது உற்ற நேசர் என்று சொல்கிறார்கள். அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அதாவது முதல் விடயம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு ஆட்சி தலைவர், ஒரு இஸ்லாமிய ஆட்சி, அந்த ஆட்சி தலைவர் ஒரு அடிமையாக இருந்தாலும், எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவரது உடலில் கூட சில குறைகள் இருக்கின்றன, அவரது உடலில் கூட சில குறைகள் இருக்கின்றன. அப்படியான ஒருவர் அந்த தலைமைக்கு, ஆட்சி தலைமைத்துவத்துக்கு பொறுப்பாக்கப்பட்டால் அவருக்கு நீங்கள் செவியேற்று கட்டுப்படுங்கள், செவியேற்று கட்டுப்படுங்கள். இதில் ஒரு அளவுகோல் இருக்கிறது. என்ன? அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது என்ற அளவுகோல் இருக்கிறது. புரியுதா அவன் சொல்றது? அது வேற ஹதீஸ்களில் வருகிறது. எனவே கட்டுப்படுங்கள் என்பதை சொல்றான். இது முதல் விஷயம். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப சமுதாயம் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விடயம். அப்ப இதை ரசூலுல்லாஹ் இங்க அழுத்தமாக சொல்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, அதாவது தொழுகையை நீங்க அதற்குரிய நேரத்தில் தொழுங்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுங்கள் என்று சொல்றாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், அதாவது இப்போ லுஹர், அசர், மக்ரிப், இஷா போன்ற தொழுகைகளை அதற்குரிய நேரங்களில் தொழுதாலும் சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் ஃபஜ்ர் என்பது என்ன செய்யுது, நேரம் தவறி தொழக்கூடிய நிலைகள். பெரும்பாலும் சிலர் என்ன செய்கிறாங்க, அவங்க டியூட்டிக்கு போகும்போது தான் தொழுகிறார்கள். அது சூரியன் உதயமான பிறகா அப்படித்தான். எனவே இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வசியத்துக்கு மாற்றமானது. தொழுகையை நாம் அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும். இதில் அடுத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன? இப்போ சில நேரங்களில் பிற்காலத்தில் ஆட்சியாளர்கள் தொழுகையை அந்த நேரத்தை விட்டு பிற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிட்டால் அப்போ நீங்கள் அந்த நேரத்திலே தொழுங்க. இப்போ தொழுதுட்டு போகிறீங்க, தொழுதுட்டு போகும்போது அவர்கள் தொழுது விட்டார்கள் என்றால் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தொழுதுட்டீங்க. ஜமாத்து நடக்குதா, அந்த ஜமாத்தில் நீங்கள் மறுபடியும் கலந்து கொள்ளுங்கள், அதுக்கு உங்களுக்கு நஃபிலுடைய கூலி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இந்த ஹதீஸில். எப்படி? அதாவது ஒரு தொழுகையை வேணும் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அந்த இடத்துல, நீங்கள் அந்த ஜமாத்தில் சேரலண்டா, நீங்கள் ஜமாத்தை விட்டு பிரிந்து இருக்கிறீங்க, ஃபித்னாவை ஏற்படுத்த போகிறீங்க, குழப்பத்தை ஏற்படுத்த போகிறீங்கன்னு என்ன செய்யும், ஒரு சிந்தனை பரவும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஜமாத்தில் சேர்ந்துக்கோங்க. நீங்கள் தொழுதாலும் மறுபடியும் என்ன செய்யுங்க, ஜமாத்தில் சேர்ந்து தொழுங்கள். அப்படி இரண்டாவது முறை நீங்கள் தொழும்போது அதற்கு நஃபிலுடைய நன்மை இருக்கிறது. இப்போ வேறு ஹதீஸ்களில் கூட இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ பிரயாணத்தில் நாங்கள் என்ன செஞ்சிடறோம், தொழுதுடுறோம், தொழுதுட்டு ஊருக்கு வாரோம், நாங்கள் அசரை தொழுதுட்டோம், பிரயாணத்தில் ஊருக்கு வாரோம், ஜமாத்து நடக்குது பள்ளியில், ஏன்னா நாங்கள் போய் அந்த ஜமாத்தில் சேர்ந்து அசரை தொழலாம், அதுக்கு நஃபிலுடைய நன்மை இருக்கிறது. புரியுது அவன் சொல்கிறது? சில நேரம் மக்கள் பார்ப்பாங்க, என்ன இவர் தொழாமல் இருக்கிறான்னா ஒரு தவறான எண்ணம் ஏற்படலாம் மக்களுக்கு. அந்த தவறான எண்ணத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்வது, நாம் அந்த ஜமாத்திலே கலந்து தொழுவதன் மூலம் அப்போ ஒரே தொழுகையை இப்படி இரண்டாம் முறை தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரும்போது தொழுவதற்கான அனுமதி இந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இதில் இரண்டு வசியத்துக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இரண்டு வசியத்தில் என்னென்ன சொல்லுங்க. ஒன்று ஆட்சிக்கு, என்ன இஸ்லாமிய ஆட்சி தலைமைத்துவத்துக்கு என்ன செய்தல், தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல். அடுத்து என்ன, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுதல், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுதல் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு கவனம் எடுக்க வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, இதே நபித்தோழருக்கு, இதே நபித்தோழர்னா யாரு? மாஷா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. இதே நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி அவர்கள் 7 வசியத்துக்கள் செய்தார்கள். எத்தனை வசியத்துகள்? 7. இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது என்றால் அஹ்மதுல 21415 வரக்கூடிய ஒரு செய்தியாக நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். இந்த 7 வசியத்துக்கள்ல முதலாவது வசியத் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிலும் அப்படி சொன்னா ஹலீலி, எனது உற்ற தோழர் என்று சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரை. முதலாவது வசியத் என்னவென்று சொன்னால், ஏழைகளை நீங்கள் நேசியுங்கள் என்று சொல்றாங்க. ஏழைகளை நேசியுங்கள். அதே போன்று ஏழைகளோடு நீங்க இருங்க, ஏழைகளை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஏழைகளை உங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏழைகளோடு நெருக்கமாக இருங்கள், ஏழைகளை நேசியுங்கள் என்று சொல்றாங்க.
சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அதாவது நாங்கள் ஒரு ஹதீஸில் படிக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதாவது பணிவு என்ற அந்த தன்மை இருக்கிறது, பணிவு எளிமையான அந்த தன்மை என்பது ஈமானில் நின்றும் உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், மக்கா காஃபிர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன சொன்னார்கள்? அதாவது உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் சாதாரண மக்கள், அடிமைகள், ஏழைகள் உங்களோடு இருக்கிறாங்க, அதனால தான் நமக்கு வர முடியாது என்று வந்து பேரம் பேசினார்கள். அல்லாஹ் அதை என்ன செய்தான்? கண்டித்தான் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அதை விரும்பல் என்றதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இப்போ நமது வாழ்க்கையில் அதாவது நாம் ஏழைகளை நேசித்தல் என்பதும் அவர்களை நாம் நமது பக்கத்திலே வைத்துக் கொள்வது என்பதும் அவர்களை நெருக்கமாக வைத்துக் கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஒரு வசியத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ சொல்லுவாங்க, எந்த அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்க, மிக மோசமான கெட்ட வலிமாவாக எதை சொன்னாங்க? கெட்ட வலிமா விருந்து எது? ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்களுக்கு மாத்திரம் அழைப்பு விடுக்கப்படுகின்ற அந்த விருந்து இருக்கிறதே, அது மிக மோசமானது என்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே அருமை சகோதரர்களே, இன்று சமுதாயத்தில் என்ன தனக்குரிய அந்தஸ்து, அதனால் பணக்கார செல்வந்தர்களை புறக்கணிக்க சொல்லலை, ஆனால் ஏழைகளுக்குரிய, ஏன்னா அவங்க மிக தேவையுடையவர்கள், அவர்களுக்கு உரிய அந்த அந்தஸ்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு விடயம் என்பதை புரிந்து, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், மிக ஏழ்மையான வாழ்வை தான் தேர்வு செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அடுத்த அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸில் இரண்டாவது வசியத் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எதை வசியத்து செய்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் உலக விஷயங்கள், இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில், அதாவது நீங்கள் உங்களை விட வசதியில் கூடியவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். உலகம் என்று வரும்போது, உலகத்துடைய வசதி வாய்ப்புகள் என்று வரும்போது, உங்களை விட உங்களை விட வசதியில் என்ன செய்ய இருக்க கூடுதலாக இருப்பாங்களே, அவர்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பார்க்காதீர்கள். உங்களை விட வசதியில் குறைந்தவர்களை பாருங்கள். உங்களை விட வசதியில் குறைந்தவர்களை பார்ப்பது என்பது என்ன செய்யும்? உங்களை அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக மாற்றும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய, வேறு ஹதீஸ் நாங்கள் அதை பார்க்குறோம். அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நாம் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் யாரை பார்க்க வேண்டும் என்றால், நம்மை விட வசதியில் குறைந்தவர்களை பார்க்க வேண்டும். எவ்வளோ பேர் நம்மை விட வசதியில் குறைந்தவர்கள் இருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தில் நம்மை விட அந்த உடல் ஆரோக்கியத்தில் குறைந்தவர்கள் இருக்கிறார்கள். நாம் அவர்களை பார்ப்பது, நம்மை விட வசதியில் கூடியவர்களை பார்க்கும்போது நாம் நன்றி கெட்டவர்களாகத்தான் மாறுவோம். புரியுது அவங்க சொல்றது? இதெல்லாம் அழகான வழிகாட்டல்கள், இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ் மிக அழகான வழிகாட்டல்கள் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் மறுமை வெற்றிக்கான வழிகாட்டல்கள், நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டல்கள். அடுத்து மூன்றாவது சொல்கிறார்கள், உங்களுடைய உறவுகளை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், அவர்கள் புறக்கணித்தாலும் சரி. மூன்றாவது என்ன சொல்றாங்க? உங்களுடைய உறவுகள், இரத்த பந்துகளை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், அவர்கள் உங்களை புறக்கணித்தாலும் சரி என்று மூன்றாவது சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நாம் அவர்களை சேர்ந்து வாழ்வது யாருடைய கட்டளைக்காக? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. அவர்கள் புறக்கணித்தாலும் நாம் அவர்களை சேர்ந்து வாழ்வதன் மூலம் எமக்கு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது என்பதை இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். அடுத்து நான்காவது வசியத்தாக என் அருமையான சகோதரர்களே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் மக்களிடத்தில் எதையும் கேட்காதீர்கள். மக்களிடத்தில் போய் உங்களோட தேவைகளை கேட்காதீங்க. இயன்றவரை நாம் என்ன செய்வது? நமது தேவைகளை நாமே நிறைவு செய்து கொள்வது, நாமே பூர்த்தி செய்து கொள்வது. அருமையான சகோதரர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு உபதேசம் என்று பாருங்க. ஏன்னா ஒரு மனிதன், ஒரு மூமின் படைத்த ரப்பிடம் தனது தேவைகளை கேட்க ஆரம்பிப்பான் என்றால் அவன் மனிதர்களிடம் கேட்க மாட்டான். அவன் படைத்த ரப்போடு தொடர்புடையவனாக இருக்கிறான். படைத்த ரப்பிடம் தனது கஷ்டத்தை முறையிடுகிறான், தனது தேவையை முறையிடுகிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நாங்கள் படிக்கிறோமா இல்லையா? இப்போ எகிப்திலிருந்து அவங்க எங்கே போனாங்க? மதியனுக்கு போனாங்க. ஒரு புதிய ஊர், அவர்களுக்கு அங்கு யாருமே அறிமுகம் இல்லை, தங்குறதுக்கு அவங்களுக்கு இடம் கிடையாது, உணவு கிடையாது, நீண்ட தூரம் பயணித்து போயிருக்கிறாங்க. அப்படியான நேரத்தில் அவங்க 2 பெண்களுக்கு என்ன செய்கிறாங்க? அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்து உதவி செய்கிறாங்க.
உதவி செய்த பிறகு கூட அவங்கள்ட்ட தனது கஷ்டத்தை அவர் சொல்லலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லலை? அவர்களிடம் கூட சொல்லவில்லை. அவர்களுக்கு அந்த உதவியை செய்துவிட்டு அல்லாஹ் குர்ஆன் அழகா சொல்றான். அவர் நிழலின் பக்கம் ஒதுங்கும் போது என்ன சொல்லிக்கொண்டு ஒதுங்கினார்? என்ன சொல்லிக்கொண்டு ஒதுங்கினார்? சொல்லுங்க மாமா துஆவை. யாருக்கு தெரியும்? மாஷா அல்லாஹ். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். நாங்கள் எல்லோரும் மரணம் இட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு துஆ, மிக முக்கியமான ஒரு துஆ. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். சுப்ஹானல்லாஹ். சராசரி ஒருவராக இருந்தால் அவங்கள்ட்ட தான் கேட்டிருப்பாங்க. பாருங்க, ஒரு நபி என்ன செய்கிறாரு? யா அல்லாஹ், நீ எந்த ஹைரை நலவை இறக்கி அருளுகிறாயோ அதன் பால் நான் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ தேவையோடு இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட சொல்லலை. சுப்ஹானல்லாஹ். ரப்பிடம் சொல்கிறார்கள், ரப்பிடம் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனம் அதில் குர்ஆன் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சூரத்துல் கஸஸ்ல ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா, என்ன செய்கிறாங்க? அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண் உடனடியாக வராங்க. அங்கே ஃபா வருது. ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா, அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண் உடனடியாக வருகிறார்கள், வெட்கத்தோடு வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா ஸகைதலனா, எனது தந்தை உங்களை அழைக்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு செய்த இந்த உதவிக்காக கூலி வழங்குவதற்கு. சுப்ஹானல்லாஹ். பாருங்க. அப்போ எனவே அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் மக்களிடம் கேட்காதீர்கள், உங்களுடைய தேவைகளை நீங்கள் மக்களிடம் கேட்காதீர்கள். குர்ஆனை நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. சஹாபாக்களுடைய ஏழ்மையை விடவா, சஹாபாக்கள் சந்தித்த வறுமையை விடவா குர்ஆனை நீங்கள் பார்க்கலாம். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப். மதீனாவுக்கு வெளியிலே உள்ளவங்க, மதீனாவில் இல்லை, மதீனாவுக்கு வெளியே உள்ளவர்கள், சஹாபாக்களை பற்றி தெரியாதவர்கள், அங்கே இடத்துல ஜாஹில் என்ற வார்த்தை வருது. அந்த ஜாஹில் என்பதற்கு என்ன அர்த்தம்? அங்கு ஜாஹில் என்பதற்கு என்ன பொருள்? சஹாபாக்களுடைய அந்த சஹாபாக்களை பற்றி தெரியாதவர்கள். இப்போ வெளியூர்லேருந்து வராங்கன்னு வைங்க, மதீனாவுக்கு வெளியூர்லேருந்து வராங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர்கள்லேருந்து வராங்க. அப்படி வரும்போது அவங்க சஹாபாக்களை பார்த்தா எப்படி நினைப்பாங்களாம்? அக்னியா, என்ன செல்வந்தர்கள் எப்படி நினைப்பாங்களாம்? சுப்ஹானல்லாஹ். எப்படி நினைப்பாங்களாம்? செல்வந்தர்கள் என்று நினைப்பார்களாம். ஏன்? தஅஃபுஃப். தஅஃபுஃப் என்ன? அவ்வளோ ஒரு தன்னிறைவும் போதும் என்ற தன்மையும் தங்களுடைய ஏழ்மையை வறுமையை அவங்க வெளிப்படுத்தியவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். படைத்த ரப்பிடம் தான் முறையிடுவார்கள், படைத்த ரப்பிடம் தான் சொல்வார்கள். எனவே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை தெரியாதவர்கள் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் இவர்கள் செல்வந்தர்கள் என்று நினைப்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, பாருங்க, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். நம்மை விட எவ்வளோ கஷ்டம், வறுமை, ஏழ்மையில் இருந்தார்கள். ஆனால் இன்று நமது நிலைகள் என்ன? கொஞ்சம் எண்ணி பாருங்க. அதாவது நாம் உண்மையில் நமது கஷ்டங்களை படைத்த ரப்பிடம் முறையிடுகிறோமா அல்லது மக்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. அதாவது சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கஷ்டங்களை அப்படியே கொட்ட ஆரம்பிப்பார்கள். உண்மையில் நாம் மனிதர்களிடம் சொல்வதை விட படைத்த ரப்பிடம் சொல்ல வேண்டும். அதைத்தான் அவன் விரும்புகிறான். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து சொல்லிக் கொடுக்கிறார்கள், வ அமரணி அன் அகூல பில் ஹக்கி வ இன் கான முர்ரா. நீங்கள் சத்தியத்தை பேசுங்கள், அது கசப்பாக இருந்தாலும் சரி. சத்தியத்தை நீங்கள் உண்மையை பேசுங்கள், அது என்ன, அது உங்களுக்கு இழப்பை கொண்டு வரும், உங்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்றாலும் கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசுங்கள். காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களா இல்லையா? அதாவது நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் உண்மையை பேசியதுதான் இஸ்லாத்துக்கு பிறகு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அருளாக நான் கருதுகிறேன். சுப்ஹானல்லாஹ். தபூக்குடைய போருக்கு அவங்களுக்கு போக கிடைக்கல. அவங்க முனாஃபிக்குகள் எல்லாம் பொய்யான காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொண்டிருக்கின்ற போது இவர்கள் போய் என்ன செய்றாங்க? உண்மையை சொல்லிவிட்டு வருகிறார்கள். சிலர் சொல்றாங்க, எப்படி என்றா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க, அவங்க அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடுவாங்க, மன்னிப்பு கிடைச்சிடும். அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பாங்க, உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விடும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு சிந்தனை மாறியது, மறுபடியும் போய் ஏதாவது சொல்லலாமா காரணம் என்று நினைத்துவிட்டு நான் திரும்பி விட்டேன் என்று சொல்றான். நான் திரும்பி விட்டேன் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் தௌபா 50 நாட்களுக்கு பிறகு அறிவிக்கப்படுகிறது.
அவர்கள் சொல்கிறார்கள், என்ன, எனக்கு இஸ்லாத்துக்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய அருள் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் உண்மையை பேசியதுதான், அல்லாஹ்வுடைய தூதரிடம் உண்மையை பேசியதுதான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த வரலாற்றை சொல்லிவிட்டு சூரத் தௌபால நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்னு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ்ஸாதிகீன். அதை எப்படி முடிக்கிறான்? மூமின்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மையாளர்களோடு இருங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மைதான் நிச்சயமாக வெற்றி அளிக்கக்கூடியது. அல்லாஹ் சொல்கிறான், யௌம யன்ஃபஉ ஸாதிகீன சிதுகுஹும், அந்த மறுமை நாளில் உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மைதான் பயனளிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து சொல்கிறார்கள், வ அமரனி அல்லா அகாஃபு ஃபில்லாஹி லௌமத லாயிம். நபி அவர்கள் எனக்கு ஏவிய விஷயம், வசியத்து செய்த விஷயம் என்னவென்றால், பழிப்பவர்களுடைய பழி சொல்லுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டும் விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டும் விஷயத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டும் விஷயத்தில் பழிப்பவர்களுடைய பழி சொல்லுக்கு நீங்கள் அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. இல்லையா? நீங்கள் எடுத்து பாருங்க, இப்போ கிறிஸ்மஸ், புது வருடம் என்ன செய்கிறாங்க? இப்போ இதில் நாங்கள் இதெல்லாம் கூடாது, இதில் நாங்கள் இப்படித்தான் ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிறைய முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள்? எம்மையே விமர்சிக்கிறார்கள். எப்படி கொமெண்ட்ஸ்கள் வருகிறது என்றால் நம்மையே விமர்சித்து ஏசி வருகிறது. இங்கே நாம், அதாவது நறுமை சகோதரர்களே, இப்போ நாம் ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதுகிறோம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலிம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலிம். அப்போ இதில் நாங்கள் என்ன கேட்குறோம் அல்லாஹ்விடத்தில்? அவனது கோபத்துக்கு உட்பட்டவர்கள், வழிகட்டவர்களுடைய வழியை நமக்கு காட்டிவிடாதே. ஓதுறோமா இல்லையா? ஃபர்ல தொழக்கூடிய ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதுறாரு? எத்தனை தடவை? 17 தடவை இல்லையா? ஃபர்லை மட்டும் தொழக்கூடியவர். அப்போ இப்படி இப்போ இதில் வழிகட்டவர்களுடைய வழி எனக்கு காட்டிவிடாதே என்று நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறோம். இந்த வழிகட்டவர்கள் யார்? ஹதீஸ் தெளிவாக எதை சொல்லுது? கிறிஸ்துவர்கள். வழிகட்டவங்க யாரு? கிறிஸ்துவர்கள். சரி, இப்போ நீங்கள் கிறிஸ்மஸுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்க போறீங்கடா, இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ உங்களுக்கு யாரு? அவர்களுடைய நம்பிக்கை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய அவர்களது நம்பிக்கை என்ன? இப்போ இதற்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்க போனால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் உடன்படுகிறீர்கள், அந்த வழிகேடுக்கு நீங்கள் உடன்படுறீங்க. அப்போ நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியதன் அர்த்தம் என்ன? வழிகட்டவுடைய வழி எனக்கு காட்டிவிடாதே என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, உண்மையில் மத நல்லிணக்கம் என்று சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அநியாயம் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற, அதாவது மதத்தவர்களோடு எப்படி நடந்தார்கள், எவ்வளவு அழகான வழிகாட்டல்களை செய்திருக்கிறார்கள். இப்படி கொள்கை விட்டு கொடுப்புகள் எதுவும் அங்கு நடக்கல. கொள்கை விட்டு கொடுப்புகள் நம்மை என்ன செய்யும்? நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் எந்த தேவையும் அற்றவன். இந்த உலகமே சேர்ந்து அவனுக்கு மாறு செய்தாலும் அவனது கண்ணியத்தில் எதுவும் குறைய போவது கிடையாது, அவனது ஆட்சியில் எதுவும் குறைய போவது கிடையாது. தீன் தேவை எனக்கு. அப்ப எனவே நாம் நமது மனோ இச்சைக்கேற்ப நாங்கள் தீனை பின்பற்ற ஆரம்பிப்போம் என்றால் நாம் வெற்றி பெறவே முடியாது. இங்க இவ்வளவு பெரிய வசியத்தை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், பழிப்பவர்களுடைய பழி சொல்லுக்கு நீங்கள் பயப்படாமல் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த அடிப்படைகள், இப்படியான விட்டு கொடுப்புகள், கொள்கையில் ஒருத்தன் தவறினான்னு சொன்னா அவன் இபாதத்துகள் எந்த பயனும் அல்லாஹ்விடத்தில் கிடையாது. இப்போ நாங்கள் ஓதுறோம், சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை ஓதுகிறோம். அந்த சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தில் லம் யலித் வலம் யூலத் என்று ஓதுகிறோம். எனவே இந்த கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை, இந்த அத்தியாயம் சொல்லக்கூடியதுக்கு எதிரான கொள்கை கிறிஸ்துவருடைய கொள்கை. இப்போ நாங்கள் இந்த அத்தியாயத்தை ஓதுறதுல என்ன பயன்? நாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தோம் என்றால். அன்பிற்குரியவர்களே, இதில் அதாவது இப்போ முஸ்லீம்கள் கூட விளங்க வேண்டிய ஒரு விஷயம்தான், அவர்களுடைய நம்பிக்கைகளுக்கு கூட மதிப்பளிக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது. அப்படிதானே? இப்போ ஒருத்தர் என்ன மாமிசம் சாப்பிடுகிறார் இல்லை, ஒரு ஹிந்து சகோதரி. இப்போ இங்கே கூட இஸ்லாமிய அந்த நிகழ்ச்சி, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நிகழ்ச்சி வைப்பாங்க. நிகழ்ச்சி வைக்கும் போது உணவை எப்படி வைப்பாங்க? எப்படி வைப்பாங்க உணவு? வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் வேற வைப்பாங்க, விளைஞ்சா அடுத்து நான் வெஜிடேரியனா அது வைப்பாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு மதிப்பளிக்கப்படுது. அப்படியா இல்லையா? இது போன்றுதான்
முஸ்லீம்கள் என்றால் இவர்கள் இப்படித்தான் முஸ்லீம்கள், இதுதான் முஸ்லீம்களுடைய கொள்கை என்று அவர்களுக்கு புரிய வைத்து விட்டால் மிக வெரி சிம்பிள். இது அவர்களுக்கு நாம் முஸ்லீம்களா இப்படிப்பட்டவங்க தான் முஸ்லீம்கள், முஸ்லீம்களுடைய கொள்கை இதுதான் என்பதை நாம் அதில் தெளிவாக உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு என்ன நல்லிணக்கத்துக்கு எதிரான ஒன்றே கிடையாது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூட சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு மய்யர்தத்த மின்கும் அன் தீனிஹி. நீங்க இந்த மார்க்கத்தை விட்டு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, மூமின்களே வெளியே போயிட்டீங்கன்னு வைங்களே, போனா என்ன அல்லாஹ் திரும்ப உங்களே கெஞ்சி கொண்டிருப்பானா? ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் வேறொரு கூட்டத்தை கொண்டு வருவான், வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லும் போது வலா யகாஃபூன லௌமத லாயிம் என்று சொல்கிறான். அவர்களுடைய பண்புகளை அவங்க எப்படி பண்புகளுடையவர்களாக இருப்பாங்க என்பது அல்லாஹ் சொல்லி வரும்போது அதில் சொல்கிறான் வலா யகாஃபூன லௌமத லாயிம், பழிப்பவருடைய பழி சொல்லுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். இன்றைக்கு மார்க்கத்தில் ஏன் இந்த விட்டு கொடுப்புகள் நடக்கின்றன? அப்படி பேசுவார்கள், இப்படி விமர்சிப்பார்கள், அப்படி சொல்வார்கள், இப்படி சொல்வார்கள், அடிப்படைவாதிகள் என்பார்கள் என்றெல்லாம் சிலர் பயப்படுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்போ கொள்கை விஷயங்களில் நாம் உறுதியாக தெளிவாக இருக்க வேண்டும். அதில் விட்டு கொடுப்புகள் கிடையாது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பிறரோடு எப்படி நடந்து கொள்ள நல்லிணக்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, சிலரை பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, ஒரு ரியால் ஒரு பைசா கூட செலவு செய்ய விருப்பம் கிடையாது. விட்டு கொடுப்பு கொள்கையில், புரியுதா? அதாவது நீங்க கொஞ்சம் என்ன செஞ்ச தர்மம் செய்தால், உதவி செய்தால் அவர்களுக்கு நல்லெண்ணம் உருவாகும். அதை செய்யறது கிடையாது, புரியுதா? அது நஷ்டம். அப்ப எதுல விட்டு கொடுப்பு? கொள்கையில், புரியுதா? அப்ப இது என்ன செய்யும்? இது அதாவது ஒரு மனிதர் சொல்றார், தனது தனது சமுதாயத்திடம் சொல்கிறார், அதாவது நான் முஹம்மதிடம் சென்றேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அதாவது ஒரு பள்ளத்தாக்கு மத்தியில் மேய்ந்து கொண்டது ஆடுகளை எல்லாம் எனக்கு சதக்காவாக தந்தான். எனவே அவர் வறுமைக்கு பயப்படாத ஒரு தலைவர், மக்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தனது சமுதாயத்திடம் போய் சொல்றார். பார்த்தீங்களா? இது செய்ய தயாரில்லை. இப்படியான உதவிகள் செய்வதற்கு, செலவு செய்வதற்கு தயாரில்லை, அதுக்கு தெரியுது. ஆனால் மார்க்கத்தை விட்டு கொடுக்க தயார், கொள்கையை விட்டு கொடுக்க தயார். எனவே அருமையான சகோதரர், இது தெளிவான முரண்பாடு இல்லையா? எனவே இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா செய்யக்கூடிய அந்த வசியத்தில் இது மிக முக்கியமானதாக இங்கே நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அதுல கடைசியான வசியத்தா அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வசியத் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு இந்த வார்த்தைகளை அதிகம் சொல்லுமாறு வசியத்து செய்தார்கள். முக்கியமான வார்த்தை என்ன? அதாவது வஅமரனி அன் அக்ஸிர் மின் கௌலி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தையின் அருமையான சகோதரர்களே, சொல்லுங்க பாப்போம் இந்த வார்த்தையை கொஞ்சம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அதுல சிறப்பையும் சொல்றாங்க. ஃபஇன்னஹுன்ன மின் கன்ஸின் தஹ்தல் அர்ஷ், ஃபஇன்னஹுன்ன மின் கன்ஸின் தஹ்தல் அர்ஷ், அதாவது அர்ஷின் கீழுள்ள பொக்கிஷங்கள் நின்றும் உள்ள ஒன்றுதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை அரிசின் கீழுள்ள பொக்கிஷங்கள் நின்றும் உள்ளது என்று சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, சொர்க்கத்தை கேட்கும் போது நீங்க எந்த சொர்க்கத்தை கேட்க வேண்டும்? ஃபிர்தௌஸ். சொல்றாங்க, சொர்க்கத்தை நீங்க பிரார்த்திக்கும் போது ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்க. இல்லையா? எனவே நாங்க இந்த விஷயங்களை எங்களோட இலக்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். எனக்கு எப்படி ஃபிர்தௌஸ் கிடைக்கும், எனக்கு எப்படி ஃபிர்தௌஸ் கிடைக்கும், அப்படி என்ன கூடாது சொல்லாங்க. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் கேட்கும் போது ஃபிர்தௌஸை கேளுங்கள். அப்படிதான் தீனுடைய இலக்குகள் உயர்ந்த இலக்குகளாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அந்த ஃபிர்தௌஸுக்கு மேல்தான் ரஹ்மானுடைய அர்ஷ் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ரஹ்மானுடைய அர்ஷ் இருக்கிறது என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸ்ல நாங்கள் பார்க்கிறோம், அது சொர்க்கத்துடைய பொக்கிஷம் என்ற லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதையும் படித்திருக்கிறோம் வேறொரு ஹதீஸ்ல. இதுல சொல்றாங்க அர்ஷின் கீழுள்ள பொக்கிஷங்கள் நின்றும் உள்ளது என்றும் சொல்கிறார்கள். அப்ப லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் இவ்வளவு சிறப்பு பெறுகிறது எதனால்? இவ்வளவு இந்த வார்த்தைக்கு சிறப்பு ஏன்? இந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையுடைய பொருள் நாங்கள் சரியாக விளங்கி விட்டோம் என்றால், இந்த வார்த்தையுடைய
பொருளை நானும் நீங்களும் சரியாக விளங்கிவிட்டோம் என்று சொன்னால் நமக்குள் முகஸ்துதி பெருமை எதுவும் வராது. நமக்குள்ள முகஸ்துதி பெருமை ஆணவம் எதுவும் வராது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது. ஏண்டா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்போ நாம் எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும், பாவத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வதாக இருந்தாலும், இல்லா பில்லாஹ், யாரை கொண்டு தான்? அல்லாஹுவை கொண்டே தவிர இல்லை. இப்போ நாம் இங்கு பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. நாம் எந்த ஒரு நன்மையை நாம் செய்வதாக இருந்தாலும், எந்த பாவத்திலிருந்து நானும் நீங்களும் தப்புவதாக இருந்தாலும், அது இல்லா பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டே தவிர இல்லை. எனவே நாம் பெருமையை புகழை யாருக்கு சேர்ப்போம்? அல்லாஹுக்கு. அந்த வார்த்தை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பாருங்க, ஹய்ய அலல் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், அதுக்கு பதில் என்ன? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பள்ளிக்கு அடுத்த வீடு, அவனுக்கு பள்ளிக்கு வருவதற்கு பாக்கியம் இல்லை, தொழுவதற்கு பாக்கியம் இல்லை, பல மைல் தூரத்திலிருந்து பள்ளிக்கு வருகிறான். ஹய்ய அலல் ஸலாஹ், தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள். ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள். சிலர் தொழுகை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? சிலர் நீங்கள் தொழுகை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அவனுக்கு பிரச்சனையே தொழாது தான், அது அவனுக்கு தெரியுதில்லை. அவனுக்கு பிரச்சனை இது, அவன் தொழாமல் இருக்கிறதான் பிரச்சனை அவனுக்கு, அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் சொல்கிறான், சார் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, முடிச்சுட்டு தொழுகைக்கு வாரன்றான். அப்படி அவனோட பிரச்சனை இங்கே ஹய்ய அலல் ஃபலாஹ் என்ன அர்த்தம்? வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள். நீ தேடக்கூடிய வெற்றி தொழுகையில் இருக்கிறது. நீ தேடக்கூடிய வெற்றி, நீ எந்த வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது தொழுகையில் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகையில் இது 10 தடவைகள் சொல்லப்படுகின்றன. ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள். அப்ப தேடக்கூடிய வெற்றி அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறான். இவன் சொல்கிறான், கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, முடிச்சுட்டு தொழுகைக்கு வாரன்னு சொல்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இதை நீங்கள் ஆழமாக உங்களோட உள்ளத்தில் பதிய வைங்க. அதாவது எனது திறமையால் எதுவும் இல்லை, அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லை என்றால் எனக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. அல்லாஹுடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால், அல்லாஹுடைய தௌஃபீக் மட்டும் இல்லை என்றால் எனக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. அல்லாஹ் அந்த படைத்த ரப்பை கொண்டுதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் அவனது தௌஃபீக்கின் மூலம் கிடைக்கிறது. நாம் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றோமா? அவனது தௌஃபீக்கின் மூலம் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் மலக்குகள் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மலக்குகள் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை சூழ மலக்குகளுடைய பாதுகாப்பு எவ்வளோ இருக்கிறது மூமின்களுக்கு. ஹதீஸ்களை எல்லாம் படித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு மூமின்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் அப்படி ஒரு அருளை மூமின்களுக்கு செய்திருக்கிறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாங்கள் இதங்களை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். கர்வம், ஆணவம் ஒருபோதும் வரக்கூடாது, நமது உள்ளத்தில் வரவே கூடாது. பெரும்பாலும் நாங்கள் அமல் செய்யும் போது, இபாதத் செய்யும் போது அப்படி தானே, சிலவங்க ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு ஜமாத்தோடு இருப்பாங்க. ஜமாத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறாரு, அவர் அங்கே திரும்பி பார்ப்பார். பார்த்து என்ன அவங்க இல்லையா என்று அவருக்குள்ள ஒரு இதை செய்யணும், ஒரு உஜுப் வரும். அப்போ இந்த உஜுப் என்ன ஆபத்தானது, அப்படி வரக்கூடாது. லா ஹவுல வலா குவ, இது எனக்கு அல்லாஹ் என்னை முன் சஃபில் வைத்திருக்கிறான் என்றால் அது அவனுடைய அருள், அவன் எனக்கு செய்த தௌஃபீக், எனது திறமை அல்ல என்று நாம் புரிந்து. அப்போ இபாதத் செய்யக்கூடியவங்கள்ட்ட இப்படியான சிந்தனைகள் வரும். அதில் நாங்கள் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நான் நிறைய செய்திகளை தொகுத்து வந்திருக்கிறேன். எத்தனை மணிக்கு முடிக்கும் டைம்? சரியா, 5 நிமிஷம். ஓகே, சரி. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் இந்த வசியத்துகள் என்ற தொடரில் இப்போ நாம் கடைசியாக சொன்ன விஷயங்களை கொஞ்சம் மீட்டிக்கொள்வோம். கடைசியாக சொன்ன விஷயங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த அந்த வசியத்துக்களில் ரெண்டாவது ஹதீஸ் நாங்கள் படித்தோம், புகாரில் வர ஹதீஸ். அதில் நபி அவங்க 3 வசியத்துக்களை செய்தார்கள். நான் மரணிக்கும் வரை அவற்றை விடவில்லை என்று அவங்க மிக உறுதியாக சொன்ன 3 விடயங்கள் என்ன சொல்லுங்கள் பாப்போம். என்னென்ன விஷயம்? மாதத்தில் 3 நோன்புகள். சரி. அடுத்து லுஹாவுடைய தொழுகை. என்ன? லுஹாவுடைய தொழுகை. சரி. அடுத்து என்ன?
இரவில் தூங்குவதற்கு முன்னால் வித்திரை தொழுது கொள்ளுதல். வித்திரை ஆக குறைந்த ஒரு ரக்காத், குறைந்தது என்ன ஒரு ரக்காத். இப்படிதான் உங்களுக்கு ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் வித்திரை தொழுவதற்கு நேரம் இருக்கிறது. ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் நீங்கள் வித்திரை தொழலாம். அவ்வளோ பெரிய ஒரு இஷாவை ஒருத்தர் தொழுதுட்டாருன்னா அதிலிருந்து அவரோட டைம் வித்திருக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதிலிருந்து ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் வித்திருக்குரிய நேரம் தான். அப்போ எனவே குறைந்த ஒரு ரக்காத் தொழுவது வித்திர். சரி, அடுத்ததாக நாம் பார்ப்போம், அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி அவர்கள் 2 வசியத்துக்களை செய்தார்கள் என்ற ஒரு ஹதீஸை படித்தோம். முஸ்லிமில் 648. அந்த 2 வசியத்துகள் என்னென்னு சொல்லுங்க பாப்போம். 2 வசியத்துகள் மட்டும் வந்த ஹதீஸ். அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி அவர்கள் செய்த 2 வசியத்துகள். அதாவது ஆட்சியாளர் ஒரு அடிமையாக இருந்தாலும், உடலில் அவருக்கு குறை இருந்தாலும் அந்த ஆட்சியாளருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு சமூகம் உருவாகுவதில் எவ்வளோ முக்கியமான ஒரு அடிப்படையாக இது இருக்கிறது என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்கிறோம். அடுத்து அந்த ஹதீஸில் வந்து அடுத்த வசியத்து என்ன? தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுங்கள். தொழுகையை, அதாவது என் அருமையான சகோதரர்களே, தொழுகைக்கு முன்னால் வேறு எதுவுமே கிடையாது. தொழுகை தான் முதன்மையானது. தொழுகை தான் முதன்மையானது என் அருமை சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குற்றுயிராக கிடக்கிறாங்க. மதீனாவே இருளில் ஆழ்ந்திருக்கிறது. அமீருல் மூமினீன் கத்தியால் குத்தப்பட்டு குற்றுயிராக கிடக்கிறார். என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு திருமணம், ஏதாவது ஒரு வைபவம் என்று சொன்னால் தொழக்கூடியவங்க கூட அந்த நாளை தொழுகிறது கிடையாது. தொழக்கூடியவர்கள் கூட அன்றைக்கு தொழுகை கிடையாது. ஏன்? திருமண வைபவம், முக்கியமான ஒரு நிகழ்வு என்றால் தொழுகை அலட்சியப்படுத்தப்படுது. இங்க அமீருல் மூமினீன் இஸ்லாமிய உம்மத்துடைய தலைவர் குற்றுயிராக கிடக்கிறாங்க. சுபஹுடைய தொழுகையை ஆரம்பித்து உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தொழுகையை முடிக்க முடியவில்லை. கத்தியால் குத்தப்படுகிறார். மக்கள் என்ன சொல்றாங்க? அமீருல் மூமினீன், நீங்க இன்னும் ஃபஜ்ரை தொழவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. மக்கள் எல்லாம் கவலையில் இருக்கிறார்கள். சொல்றாங்க, அமீருல் மூமினீன் அவர்களை, நீங்கள் இன்னும் ஃபஜ்ரை தொழவில்லை. அவர்கள் தண்ணீரை கொண்டு வந்து உலூச்சியை சொல்லி ரத்தம் பீரிட்டு கொண்டிருக்கிறது. அவங்க அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் சொல்கிறாங்க, லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத்த லஹுன்னு சொன்னார்கள். லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத்த லஹு. அதாவது அப்போ அங்கே சஹாபாக்கள் எல்லாம் பயந்தது என்ன? நேரம் தவறுவதற்கு முன்னால் ஃபஜ்ரை தொழுது விட வேண்டும். அதை தான் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். அமீருல் மூமினுடைய தொழுகை தவறுவதுதான் அவங்களோட பிரதான விஷயமாக அங்கே இருக்கிறது. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. அப்போ தொழுகைக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் சஹாபாக்குடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் என்று பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத்த லஹு. யாருக்கு தொழுகையில் அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, எனவே தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதை நபி அவர்கள் வசியத்து செய்தார்கள். இதில் உண்மையில் நமது வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய கவனம் என்ன? தொழுகை விஷயத்தில் ஒவ்வொருவரும் தன்னிடம் கொஞ்சம் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக 7 வசியத்துக்கள் என்ற ஹதீஸ், அதை மட்டும் நாங்கள் மீட்டி முடித்துக்கொள்வோம். நபி அவர்கள் 7 வசியத்துக்களை செய்தார்கள். எந்த சஹாபி? அபூதர் ரலியல்லாஹு அவர்கள். அதில் உங்களுக்கு ஞாபகம் உள்ள ஒவ்வொன்றா சொல்லுங்கள் பார்ப்போம். எதெல்லாம் உங்களுக்கு 7 பார்ப்போம். சொல்லுங்க பாப்பா, எது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது? ஏழைகளை என்ன செய்வது? ஏழைகளை நேசித்தல். ஏழைகளை நேசித்தல், ஏழைகளோடு இருத்தல். ஏழைகளோடு இருத்தல் என்ற அந்த பண்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை நேசித்தார்கள், ஏழையாக வாழ்ந்தார்கள், ஏழையாக மரணித்தார்கள், ஏழைகளோடு இருந்தார்கள். அதே போன்று அதில் 2வது வசியத் என்ன? 2வது வசியத் ஞாபகம் இருக்குதா? அதாவது உலக வாழ்வில் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? உலகத்துடைய வசதி வாய்ப்புகள் என்று வரும்போது உங்களை விட வசதியில் குறைந்தவர்களை நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர வசதியில் கூடியவர்களை அல்ல. அதாவது நாங்கள் அடுத்தவனை பார்க்கக்கூடாது. நாம் இந்த ஹதீஸை எனது வாழ்வில் நான் செயல்படுத்துவேன், அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வசியத், இதை நான் எனது வாழ்வில் செயல்படுத்துவேன். எனது வாழ்வில் நான் இதை செயல்படுத்துவேன். இது அல்லாஹ்வுடைய தூதர் எனது மறுமை வெற்றிக்காக எனக்கு சொல்லித் தந்தது என்று தான் நாம் ஒவ்வொருவரும் இதை எடுக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 3வதாக அந்த ஹதீஸில் வரக்கூடிய விஷயம் என்ன?
உங்களோட உறவினர்கள், இரத்த உறவுகள் உங்களை புறக்கணித்தாலும் நீங்கள் அவர்களை என்ன செய்யுங்க, சேர்ந்து வாழுங்கள். ஏன்னா நீங்கள் வாழ்கிறது படைத்த ரப்புடைய உள்ள கூலிக்காக, அதற்காக. நாங்கள் ஈகோ எதுவும் இங்கே பார்க்க வேண்டியதே கிடையாது. அடுத்து 4வது அருமையான சகோதரர்களே, என்ன, நீங்கள் மக்களிடத்தில் என்ன செய்யாதீங்க, உங்களோட தேவைகளை நீங்கள் யார்கிட்ட கேட்காதீங்க, பிறரிடம், வேறு யாரிடம் கேட்காதீங்கன்றா யார்கிட்ட கேளுங்கன்னு அர்த்தம், அல்லாஹ்ட்ட கேளுங்க, படைத்த ரப்பிடம் சொல்லுங்கள் என்பதுதான். அடுத்த அருமையான சகோதரர்களே, 5வதாக என்ன விஷயம், நீங்கள் சத்தியத்தை, உண்மையை பேசுங்கள். அது என்ன கசப்பாக இருந்தாலும், அது உங்களுக்கு நஷ்டத்தை, இழப்பை ஏற்படுத்தினாலும், அது நஷ்டம் போன்று இழப்பு போன்று இருந்தாலும் அதில் மகத்தான வெற்றி இருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு சொன்ன வரலாறு யாருடைய வரலாறு? காப் இப்னு மாலிக் வரலாறு இல்லையா? அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு கொடுத்தானா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு அவர்களுக்கு கிடைத்ததா இல்லையா என்பதை பார்க்குறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக 6வதாக அதில் என்ன படித்தோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டும் விஷயத்தில், அல்லாஹ்வுக்கு பயப்படும் விஷயத்தில். எதை நீங்கள் பயப்படக்கூடாது? பழிப்பவர்கள், அவன் அப்படி சொல்லுவானே, இவன் இப்படி சொல்லுவானே, அவன் அப்படி பார்ப்பானே, இப்படி பார்ப்பானே, இப்படி இந்த பழிப்பவருடைய பழிச்சொல்லுக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய விஷயத்தில், மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற விஷயத்தில். அடுத்து கடைசியாக அதில் என்ன படித்தோம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதை எங்களோட வாழ்க்கையில் நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு தரக்கூடிய ஈமானிய தர்பியா என்னது, நமக்குள் பெருமை வரக்கூடாது, கர்வம் வரக்கூடாது, முகஸ்துதி வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது. அல்லாஹுடைய அருளால் தான் நான் நன்மையிலே ஈடுபடுகிறேன், நான் பாவத்திலிருந்து காக்கப்படுகிறேன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எனவே நறுமை சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பைத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். இதனுடைய ஏனைய பகுதியை மற்றொரு வாய்ப்பில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.